வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய அந்த ஒரு சந்தேகம் என்ன? கட்டாயம் இதை செய்வாரா? கட்டாயம் முதல்வர் இதை செய்து விடுவாரா? தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு விஜய் அவர்கள் 8 பொதுத்துறை வங்கிகளில் பெற்றுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளதாக சில தகவல்கள் குறிப்பிடப்படுகிறது. இந்த சலுகையை பெறுவதற்கு அடகு வைத்த கடையின் எடை 5 சவரன் அல்லது 40 கிராமுக்குள் இருக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. சரியாக குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் வழங்கியவர்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி பொருந்தும் என்றும், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்காது என்றும் விளக்கப்படுகிறது. இலங்கை தமிழர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியம் பெறுவோருக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான முறையான அரசாணை இம்மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டிருக்கிறதுங்க. நகைக்கடன் தள்ளுபடிக்குண்டான ஒரு முழுமையான வழிகாட்டி முதல்வர் விஜய் அவர்களின் அதிரடி அறிவிப்பு மற்றும் தகுதி வரம்புகள் பற்றின தொகுப்பு. தேர்தல் வாக்குறுதியை தாண்டிய முதல்வர் விஜய் உடைய சில முக்கியமான அறிவிப்புகள். முதல்வர் விஜய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குறிப்பிட்டே சொல்கிறாரு, நாங்கள் எல்லாத்துக்குமே நகைக்கடன்களை இவர்களுக்கு அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி. குறிப்பிட்ட நபர்கள் அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி. இந்த பீப்புள்ஸுக்கு நகைக்கடன் தள்ளுபடி உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாதத்திற்குள்ளாயே மக்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான முடிவு. தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத நிலையிலும் மக்கள் சுமையை குறைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான அனைவருக்கும் கடன் சுமை முற்றிலுமாக நீக்கப்படும். தள்ளுபடிக்கான அடிப்படை வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 2 விதிகள் கட்டாயம். 8 பொதுத்துறை வங்கிகள், உங்கள் நகைக்கடன் அரசு குறிப்பிட்டுள்ள 8 பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றில் பெறப்பட்டிருத்தல் அவசியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக 40 கிராம் வரை நகைக்கடன் தள்ளுபடி நீங்கள் பெற முடியும். 40 கிராம்னா அதாவது 5 சவரன். இந்த 2 விதிகளுக்கு மட்டும் இருந்தால் போதும். கட்டாய சரிபார்ப்புக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். தள்ளுபடியை உறுதி செய்யவும் 2 முக்கிய திறவுகோள்கள் இருக்கிறது. சரியான ஆதார் எண். நகைக்கடன் பெறும்பொழுது வழங்கப்பட்ட ஆதார் எண் துல்லியமாக இருத்தல் வேண்டும். தவறான எண் வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. செல்லுபடி ஆகும் ரேஷன் அட்டை. தமிழக அரசால் வழங்கப்பட்ட தற்போது வரை செல்லுபடிக்கூடிய ரேஷன் அட்டைகள் சரியாக இணைக்கப்பட்டிருத்தல் அவசியம். இந்த 2 ஆவண எண்கள் தவறாக இருந்தாலோ அல்லது வழங்கப்படாமல் இருந்தாலோ தள்ளுபடி ரத்து செய்யப்படும். சிறப்பு பயனாளிகள் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தகுதி உண்டு. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும். அரசு குடும்ப ஓய்வூதியர்கள். தமிழக அரசின் கீழ் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்கள் பெற்ற நகைக்கடன்களுக்கு இந்த தள்ளுபடியில் தகுதி உண்டு. தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்காது? தகுதியற்றவர்கள். 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 சவரனுக்கு மேல் கடன் பெற்றவர்கள். தவறான ஆவணங்கள், ஆதார் எண் மற்றும் ரேஷன் எண்ணை தவறாக கொடுத்தவர்கள். கூட்டுறவு ஊழியர்கள். கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. நிர்வாக குழு. கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் தள்ளுபடி கிடையாது. போலி நகைகள், கவரிங் நகைகள் அல்லது போலி நகைகளை கடன் வைத்து வாங்குபவர்களுக்கு கிடையாது. முழுமையாக நகைக்கடனை செலுத்தியவர்களுக்கு தொகையை முழுமையாக செலுத்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. நீங்கள் தகுதி உள்ளவரா இல்லையா என்ற நேரடி ஒப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள். 40 கிராமுக்கு உள்ளே இருந்தால் தகுதி, 40க்கு மேலே போச்சுன்னா தகுதியற்றவர்கள். 8 பொதுத்துறை வங்கிகள். பிற வங்கிகள் இருந்தாலும் சில டைம் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்குது, பொறுத்தது நம்ம பார்க்கலாம். சரியான ஆவணங்கள். பொதுமக்கள், அரசு ஓய்வூதியர்களுக்கு பணியிடம் தகுதி உண்டு. உண்மையான தங்கம், நிலுவையில் உள்ள கடன். போலி கவரிங் நகை, முழுமையாக கடனை திருப்பி செலுத்தப்பட்ட கடன் இவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. உங்களுக்கான தகுதி சரிபார்ப்பு. உங்கள் கடன் 8 வங்கிகளில் ஏதாவது ஒன்றில் இருந்துச்சுன்னா தள்ளுபடி.
8 அல்ல அதுக்கு மேற்பட்டவர்களால் தகுதியற்றவர் தள்ளுபடி இல்லை. ஓகேங்களா. மொத்த எடை 40 கிராம், அதாவது 5 சவரனுக்கு குறைவாக இருந்தால் தகுதியற்றவர். அதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கா இல்லையான்றதை நீங்களே செக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. நீங்கள் கூட்டுறவு சங்க ஊழியர் அல்லது குடும்பத்தினராக இருந்தீங்கன்னா ஆம்னா உங்களுக்கு தகுதி இல்லை. ஓகேங்களா. வங்கி கணக்கில் ஆதார் எண் மற்றும் ரேஷன் எண் சரியாக உள்ளது அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா தகுதி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான செயல் திட்டம் முதல்ல வந்து முதலமைச்சர் அவர்கள் இதற்கான அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார். அதிகாரப்பூர்வ தள்ளுபடி விரைவில் வெளியாக இருக்குது. அரசாணை இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு ஜிஓ வெளியிட போகிறாங்க. 8 பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடியை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நகை மீட்பு வங்கிகளிலிருந்து முறையான அறிவிப்பு வந்தவுடன் பயனாளிகள் தங்கள் நகைகளை திருப்பி மீட்டுக் கொள்ளலாம். அரசாணை வெளியாகும் வரை காத்திருக்கவும் வங்கிகளின் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு பின் வங்கிகளை நீங்கள் அணுகினாலே போதும். ஸோ இதுதான் 2026 நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான திறவுகோள்கள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.